மனத்துயர் ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனம் நோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். முன்னுரை. இறையேசுவில் அன்பானவர்களே, பாதைகள் பல உண்டு. உலகத்தில் பல்லாயிரம் மக்கள் கடந்து சென்ற பாதை ஒரு வகை, வெகு சிலர் மட்டுமே கடந்து சென்ற பாதை மற்றொரு வகை, யாருமே கடந்து செல்ல விரும்பாத பாதை தனி வகை. இயேசுவின் வாழ்வின் பாதையான இந்த கல்வாரி பாதை மூன்றாம் வகையான யாரும் கடந்து செல்ல விரும்பாத பாதையை உயர்த்தி பிடிக்கிறது. வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு தன்னையே இந்த வாழ்வின் பாதை வழியாக தற்கையளிப்பாக இயேசு தந்திருக்கிறார். எந்த ஒரு பாடசாலையும் சொல்லித்தராத பாடத்தை நம் வாழ்வில் வரும் வழிகள் சொல்லிக் கொடுக்கின்றன. மிக மோசமான வழிகள் மிக மேலான பாதையை காட்டுகின்றன. நம்முடைய வாழ்வில் சந்திக்கின்ற துன்பங்களை, துயரங்களை, சோதனை வேதனைகளை இயேசுவின் சிலுவையோடு சுமக்கின்ற போது நாம் மென்மேலும் பக்குவப்பட்ட மனிதர்களாய் மாறுகிறோம். இதுவே ஒரு மனிதனை வாழ்வின் மேன்மைக்கு அழைத்து செல்கிறது. இந்த வாழ்வின் பாதையில் யதார்த்தமான மனிதர்கள், உறவுகள், உணர்வுகள், எண்ண ஓட்டங்கள், சிந்தனை தெளிவுகளை சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் செல்வோம், இயேசுவோடு இணைவோம். சிறிய கதை உணர்வோடு ஒவ்வொரு பாடுகளின் வழியாக வாழ்வின் பாதையில் நடப்போம். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினார். காட்டுக்கு ராஜா சிங்கம், அதுபோல தோட்டத்துக்கு ராணி ரோஜா. ஒரு அழகான தோட்டத்தில் பல வகையான பூச்செடிகள் இருந்தன. எல்லோரையும் கவரும் அழகான ரோஜாதான் அந்த தோட்டத்தின் ராணி. ஆங்காங்கே அந்த தோட்டத்தில் கள்ளிச்செடி என்கிற பாலைவன செடிகளும் இருந்தன. ஒரு நாள் மற்ற பூச்செடிகள் எல்லாம் ராணியாகிய ரோஜாவிடம் சென்று இந்த பாலைவன செடி அகற்றுமாறு ராணியிடம் கேட்டது. ராணியும் சற்றும் யோசிக்காமல் தாமதிக்காமல் முச்செடிகளை நோக்கி, நீங்கள் இந்த தோட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, அதனால் அழகிய பூந்தோட்டத்தை விட்டு வெளியேறுமாறு தீர்ப்பளித்தது. தீர்ப்பிட்ட ஓரிரு நாட்களிலே வெயில் காலம் தொடங்கியது. தண்ணீர் இல்லாமல் ரோஜா செடிகளும் பல வண்ண செடிகளும் வாட ஆரம்பித்தன. அதை பார்த்த கள்ளிச்செடிகள் பூச்செடிகளை பார்த்து, கவலைப்படாதீர்கள், நாங்கள் சேமித்து வைத்த தண்ணீரை வேர்கள் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றது. இதை உணர்ந்த பூச்செடிகளும் ராணியும் தன்னுடைய தவறான தீர்ப்பை உணர்ந்து கள்ளிச்செடியிடம் மன்னிப்பு கேட்டது. சிந்தனை. இன்று நம் வாழ்வில் எத்தனை தவறான அநீதியான தீர்ப்புகளையும் குற்றச்சாட்டுகளையும் கடந்து செல்கிறோம். உதாரணமாக, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இல்லாமல் ஒருவரையொருவர் குற்றவாளிகளாக தீர்ப்பிடுதல், ஒரு நாடு மற்றொரு நாடு மீது குற்றம் சுமத்தி அதனால் போர் மூண்டு உயிரிழப்பு, பொருள் இழப்பு, எத்தனை. சிந்திப்போம். ஜெபம். என் அன்பு இயேசுவே, அநியாய தீர்ப்பிடுதல்களை தவிர்த்து சக மனிதர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து மேலும் தவறான தீர்ப்புகளை எதிர்த்து குரல் கொடுக்கும் மன வலிமையை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென்.
சிலுவை சுமக்கும் தியாக வீரா வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. இரண்டாம் நிலை. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். ஒரு கிராமத்தில் சைமன், பவுல் என்னும் இரு மரம் வெட்டும் தொழிலாளர்கள் வாழ்ந்தனர். எப்பொழுதும் இருவரும் காட்டுக்குள் சென்று மரம் வெட்டி மரக்கட்டைகளை சுமந்து கொண்டு வருவார்கள். சைமன் தன்னுடைய மரக்கட்டைகளில் பாதியை பவுலுடைய மரக்கட்டைகளோடு சேர்த்து கட்டிவிடுவான். பவுல் மரக்கட்டைகளை சுமந்து ஊருக்குள் வந்தவுடன் சைமன் தன்னுடைய மரக்கட்டைகளை பிரித்து எடுத்துக்கொள்வான். இவ்வாறு சைமன் அதிக சுமைகளை சுமக்காமல் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் பெரும் மழை பெய்ததால் காட்டாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பவுல் தன்னிடம் இருந்த மரக்கட்டைகளை வைத்து பாய்மரப்படகு செய்து ஆற்றை கடந்தான். சைமன் போதுமான மரக்கட்டைகள் இல்லாததால் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்து நின்றான். அப்பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் வருந்தினான். சிந்தனை. இறைமகனாகிய இயேசு நம்முடைய பாவ சுமைகளை சிலுவையாய் சுமந்து இவ்வுலக வாழ்வை வாழ்ந்து காட்டினார். இறைவன் அவரை விண்ணக வாழ்விற்கு உயர்த்தினார். இன்று சிறுவர்கள் வீட்டு பாடங்களை படிக்காமல் சோம்பலாக இருப்பது, வயது முதிர்ந்த பெற்றோர்களை தள்ளி வைப்பது, அலுவலகத்தில் வேலையில் அலட்சியம் காட்டுவது என்று நம் அன்றாட வாழ்வில் நம்முடைய சுமைகளை சுமக்க தவறுகின்றோம். சிந்திப்போம். ஜெபம். என் அன்பு இயேசுவே, எங்களுடைய சுமைகளை நாங்களே சுமந்து விண்ணக வாழ்வை வந்தடைய வரம் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். ஒரு சிறிய கிராமத்தில் ஓட்டப்பந்தய விளையாட்டு போட்டி நடத்துவதாக அறிவித்தார்கள். சிறுவர்கள் அனைவரும் பந்தயத்தில் கலந்து கொள்ள ஆர்வமாக பயிற்சி மேற்கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் என்ற சிறுவன் பயிற்சியின் போது கற்கள் மற்றும் பல தடைகளால் கீழே விழுந்து கொண்டே இருந்தான். அனைவரும் அவனை கேலி கிண்டல் செய்தனர். மேலும் இவன் எப்படியும் தோற்றுவிடுவான் என்று சொன்னார்கள். இறுதியாக விளையாட்டு போட்டி நாளும் வந்தது. ஓட்டப்பந்தய போட்டிகளுள் ஒரு வகையான தடகள ஓட்டப்பந்தய போட்டியும் இருந்தது. ரூபன் அந்த தடகள போட்டியில் பங்கு பெற்று முதல் பரிசு பெற்றான். அதுவும் குறைந்த நேரத்தில் குறித்த தூரத்தை கடந்து போட்டியாளர் என்ற சிறப்பு பரிசையும் பெற்றான். அனைவரும் அவனுடைய திறமையை பாராட்டினர். அவன் பயிற்சியின் போது பல தடைகளை தாண்டிய அனுபவமே அவனது வெற்றியின் இரகசியமாக இருந்தது. சிந்தனை. ஆண்டவர் இயேசு கீழே விழுந்து மறுநிமிடமே எழுந்து தனது லட்சியத்தை நோக்கி பயணித்தார். நமது அன்றாட வாழ்வில் தினந்தோறும் எத்தனை தடைகள், சோதனைகள், முட்டுக்கட்டைகள் வந்தாலும், உதாரணமாக படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் வருந்துவது, குடும்ப பிரச்சனையால் ஏற்படும் தடை, தவக்கால முயற்சிகளை கடைபிடிப்பதில் சோதனை, மாணவர்கள் தேர்வுக்காக படிக்கும்போது
டிவி, விளையாட்டு, வீடியோ கேம் போன்ற வேடிக்கைகளால் வரும் தடைகள் என்று எத்தனை. இந்த தடுமாற்றங்களை எல்லாம் அனுபவமாக மாற்றி நமது லட்சியத்தை அடைவோம். சிந்திப்போம். ஜெபம். எம் அன்பு இயேசுவே, எங்களது வாழ்வில் ஏற்படும் சோதனைகள், தடைகள், தடுமாற்றங்களை அனுபவமாக மாற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஓவியர் ஒருவர் இருந்தார். அந்த ஊரின் மன்னருக்கு பிறந்த நாள் பரிசாக ஓவியம் ஒன்றை வரைந்து வந்தார். ஓவியர் வீட்டில் இருந்த பார்வையற்ற அவர் தாயார் தெரியாமல் அந்த ஓவியத்தை தட்டிவிட்டதால் அது ஓவியம் உருக்குலைந்தது. இதனை பார்த்த ஓவியர் பார்வையற்ற தாயை கடினமான வார்த்தையில் திட்டி வீட்டை விட்டு வெளியே போகும்படி செய்தார். அந்த பார்வையற்ற தாய் தமன் மகனை விட்டு விலகி போனார். சிறிது நேரம் கழித்து தனது தவற்றை உணர்ந்த ஓவியர் தாயை தேடி அலைந்தார். ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மனமுடைந்து போன ஓவியன் தனது தாயின் பார்வையற்ற உருவத்தை வரைந்து மன்னருக்கு பரிசளித்தான். ஓவியத்தை பார்த்த மன்னர், இந்த முகத்திற்கு கண்கள் இல்லை ஏன்? அதற்கு அந்த ஓவியன், என்னுடைய கண்கள் தான் அந்த முகத்திற்குரிய கண்கள். இந்த முகம் என் தாயினுடைய முகம். பார்வையற்று பிறந்த எனக்கு தன் கண்களை கொடுத்து என்னை ஓவியனாக மாற்றியது என் தாய் என்று கூறி தனது வீட்டில் நடந்ததை பற்றி கூறி மனம் வருந்தி அழுதான். அதை கேட்ட மன்னன் தாய் மகன் பாசத்தையும் தாயின் தியாகத்தையும் பாராட்டி காணாமல் போன தாயை கண்டுபிடித்து ஓவியனிடம் சேர்ப்பித்தார். சிந்தனை. நம்முடைய பாவத்திலிருந்து மீட்கும் இறை திட்டத்தை நிறைவு செய்ய தன் மகன் வழியாக அனுப்பிய தாய் மரியாளின் தியாக உள்ளம் எத்துணை பெரியது. இன்று தம் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக தன்னலம் துறந்து உழைக்கும் அம்மாக்கள் எத்தனை பேர், எத்துணை. ஜெபம். என் அன்பு இயேசுவே, என்றென்றும் தாய்மார்களை போற்றி மதிக்கவும் வாழ்த்தவும் எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. ஐந்தாம் நிலை. சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். ஒரு புகழ்பெற்ற பாடகர் ஒருவர் தனக்கு கொடுக்கப்படும் சிறந்த பாடகர் விருதை வாங்குவதற்காக அவரது ஊரில் இருந்து காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். சாலை விபத்து காரணமாக ரோட் பிளாக் ஆகிவிட்டது. பாடகர் வந்த காரின் டிரைவர் சாலை ஓரமாக காரை நிறுத்திவிட்டு, ஐயா, நான் சென்று என்னவென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். பல மணி நேரம் கழித்து டிரைவர் வரவில்லை. பாடகர் மிகவும் கோபத்தில் காத்து கொண்டிருந்தார். வெகு நேரம் கழித்து டிரைவர் திரும்பி வந்தவுடன் அந்த பாடகர் கோபத்தில் டிரைவரை கடுமையாக திட்டி, உன்னை வேலையிலிருந்து தூக்குகின்றேன் என்று கத்தினார். அதற்கு அந்த டிரைவர் அமைதியாக, ஐயா,
அங்கு சென்று பார்த்தபொழுது ஒரு குடும்பம் விபத்தில் சிக்கிய தனது 1 வயது குழந்தையின் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல தவித்து கொண்டிருந்தனர். எனவே நான் அவர்களை பக்கத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு சேர்த்துவிட்டு வருகின்றேன் என்று சொன்னார். அதை கேட்ட பாடகர் சற்று நிதானித்து வாகனத்தை ஓட்டும்படி சொன்னார். பிறகு சிறந்த பாடகர் விருதை வாங்குவதற்காக மேடையில் அமர்ந்திருந்த போது தனக்கு தர வேண்டிய விருதை தனது டிரைவருக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் டிரைவர் செய்த சிறந்த செயலை பாராட்டி பெருமையாக பேசினார். உதவியில் சிறந்த உதவி கைமாறு எதிர்பாராமல் செய்யும் உதவியே. சிந்தனை: சீமோனின் உதவியால் இயேசுவின் முகத்தில் ஒரு சின்ன நிம்மதி ஏற்பட்டது. நம் உதவியால் பல முகங்களில் நிம்மதி ஏற்படுத்த முடியுமா? உதவி செய்து பாருங்கள். வாழ்க்கையின் அர்த்தம் தெரியும். வாழ்வதற்கான நோக்கம் புரியும். வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். சிந்திப்போம். ஜெபம். சீமோனை போல நானும் பிறருக்கு உதவிட வரம் தாரும் இயேசுவே. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை துடைக்கும் வெரோனிக்கால். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கிறோம். ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். முன்னொரு காலத்தில் ஆசிய ஐரோப்பிய நாடுகள் போரிட்டு கொண்டன. ஐரோப்பிய படையினரிடம் பல போர்க்கருவிகள் மற்றும் வெடிமருந்துகள் இருந்ததால் ஆசிய படையினரால் ஐரோப்பிய படையை வெல்ல முடியவில்லை. ஆசிய படை தலைவன் ஐரோப்பிய வெடிமருந்துகளை அழிக்காவிட்டால் நம்மால் போரை வெல்ல முடியாது என்பதை திட்டவட்டமாக உணர்ந்தான். ஆசிய படைத்தலைவன் தன்னுடைய திறமைமிக்க படை வீரர்களை அழைத்து ஐரோப்பிய வெடிமருந்துகளை அழிக்க வேண்டும். இந்த துணிச்சலான செயலை செய்ய விரும்புவோர் யார் என்றார். அதற்கு தயங்கிய ஆண் வீரர்கள் பலர். அந்த படையினருக்கு பணிவிடை செய்து வந்த பெண் துணிச்சலோடு தான் அந்த வெடிமருந்துகளை அழித்து விட்டு வருவதாக கூறினார். இதற்கு பல ஆண் வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆசிய படைத்தலைவன் அந்த பெண் வீராங்கனை மீது நம்பிக்கை வைத்து அவளுக்கு தகுந்த பயிற்சி மற்றும் பொருள் உதவிகளை கொடுத்து ஐரோப்பிய முகாமுக்கு அனுப்பி வைத்தார். 2-3 நாட்கள் சென்ற பிறகும் அந்த பெண் வீராங்கனை திரும்ப வராததால் அவள் இறந்து விட்டாள் என்று தீர்மானித்தனர். இதற்கிடையே ஐரோப்பிய படையினர் மீண்டும் தாக்குதலை தொடங்கினர். ஐரோப்பிய வெடிகுண்டுகளுக்கு பயந்து ஆசிய படையினர் பின்வாங்கினர். அந்த நேரத்தில் திரும்பிய பெண் வீராங்கனை ஆசிய படை வீரர்களை நோக்கி, பயப்படாது இருங்கள், ஐரோப்பிய வெடிமருந்துகள் சிறிது நேரத்தில் செயலிழந்துவிடும். அதன் பிறகு ஆசிய படையினர் தாக்குதலை நடத்தி வெற்றி பெற்றனர். அதன் பின் அந்த பெண் வீராங்கனையின் துணிச்சலையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி வீர பெண் என்ற பட்டத்தை கொடுத்தார். சிந்தனை: கடவுள் பெண்களை ஆண்களுக்கு இணையாக துணையாக படைத்தார். இன்றும் பல பெண்கள் வெரோனிக்காவை போல தங்களுடைய தனித்திறமையை உலகிற்கு உணர்த்துகிறார்கள். ஏன், நம்மோடு நம் இல்லங்களிலும் நம் அலுவலகத்திலும் நம்மை சுற்றிலும் எத்தனை வெரோனிக்காக்கள் உள்ளார்கள். இவர்களின் உணர்வுக்கும் திறமைக்கும் பெண்மைக்கும் எவ்வாறான மரியாதைகளை செலுத்துகிறோம் என்பதை சிந்திப்போம். ஜெபம். என் அன்பு இயேசுவே,
உம் தந்தையாகிய கடவுள் ஆண்களுக்கு இணையாக கொடுத்த பெண்களை என்றென்றும் மதித்து போற்ற வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு காப்பாற்றினீர். பலவீனம். பாரமான சிலுவையின் சுமையால் உடல் சோர்ந்து இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார் இயேசு. ஒரு கல்லூரி ஆசிரியர் தனது கல்லூரியில் பயிலும் திறமை மிக்க ஆனால் பலவிதமான உலக பலவீனங்களில் மூழ்கி வீழ்ந்து கிடக்கும் 3 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை சரியான பாதைகளில் வழிநடத்துகிறார். போதை மருந்துக்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையான மாணவனை உகந்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் போதை பழக்கத்திலிருந்து விடுவித்து அவனுடைய சங்கீத திறமையை வெளிக்கொணர்ந்தார். சமூக வலைத்தளத்தில் ஆபாச வீடியோக்கள் மற்றும் ஆன்லைன் கேம்ஸ் போன்ற பலவீனங்களால் வீழ்ந்து கிடக்கும் மாணவனை திருத்தி ஆண்டவனின் நற்செய்தியை பரப்பக்கூடிய வெப்சைட்டுகளை உருவாக்க செய்தார். சோம்பேறித்தனத்தால் வீழ்ந்து கிடந்த மாணவனை தகுந்த அறிவுரைகளின் மூலம் உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தி சிறந்த விவசாயியாக மாற்றினார். இந்த 3 மாணவர்களையும் உருவாக்கிய ஆசிரியருக்கு நன்றி சொல்லும் விதமாக அவர் பெயரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து தங்களைப் போலவே பலவீனமான மாணவர்களுக்கு உதவினார்கள். பலவீனம் நம் வாழ்வின் வெற்றிக்கு தடைகள் இல்லை என்று வாழ்ந்து காட்டினார்கள். சிந்தனை. இரத்தம் கொட்டிய உடலின் சோர்வால் வீழ்ந்த இயேசு மீண்டும் எழுந்து இறை திட்டத்தை நிறைவேற்ற சிலுவை பயணத்தை தொடர்கிறார். இன்று நம் வாழ்வில் பலர் தவறான பழக்க வழக்கத்தால் உடல் மற்றும் மனம் பலவீனமடைந்து வீழ்ந்து கிடக்கிறார்கள். நம்முடைய பலவீனங்களை வென்று மேலும் பிறருடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவீனங்களை வெல்ல துணை புரிகிறோமா? சிந்திப்போம். ஜெபம். என் அன்பு இயேசுவே, இவ்வுலக பலவீனங்களால் வீழ்ந்து கிடக்கும் நாங்கள் மனம் திருந்தி எழுந்து வாழ்க்கை பயணத்தை தொடர வரம் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. எட்டாம் நிலை. கண்ணீர் விட்டழும் எருசலேம் பெண்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். ஒரு இராணுவ அதிகாரி ஒருவர் தனது நிறைமாத கர்ப்பிணி மனைவியோடு வாகனத்தில் சேர்ந்து காட்டு வழி பாதையில் பயணித்து கொண்டிருந்தார். வழியில் கார் ரிப்பேர் ஆனதால் நடுக்காட்டில் இருவரும் மாட்டிக்கொண்டனர். அதே நேரத்தில் தனது மனைவிக்கு பிரசவ வலி வந்ததால் யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று தவித்து போனார். வெகு தூரத்தில் மலை ஜாதியினர் குடிசைகள் தெரிந்தது. அங்கு சென்று தனது நிலைமையை எடுத்து கூறினார். அவரது மொழி மலை ஜாதியினருக்கு புரியவில்லை. அங்கு மலை ஜாதி மக்களிடையே இருந்த பெரியவர் ஒருவர் அவருக்கு ஏதோ உதவி வேண்டும் என்பதை உணர்ந்தார். உடனே அந்த மக்களில் சிலர் அதிகாரி மனைவி இருந்த இடத்திற்கு சென்று பார்த்த பிறகுதான் அவர் என்ன சொல்கிறார் என்பது புரிந்தது. உடனடியாக இராணுவ வீரரை கட்டி அணைத்து ஆறுதல் கூறி
மலைஜாதி பெண்கள் அவரது மனைவிக்கு பிரசவம் பார்த்து அழகான குழந்தையை இராணுவ அதிகாரியின் கையில் கொடுத்தனர். அந்த மலைஜாதி மக்களின் ஆறுதலான வார்த்தைகளும் உதவியும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தையை காப்பாற்றியது. ஆறுதல் கொடுப்பதற்கு மொழியோ தெரிந்தவரோ சொந்தமோ நல்ல செயல்பாடுகளும் மொழியும் தேவையில்லை. மாறாக நல்ல உள்ளம் மட்டும் போதும் என்று உணர்ந்தார் இராணுவ அதிகாரி. அவர் மனம் நெகிழ்ந்து கண்ணீருடன் நன்றி கூறி தன் மனைவியையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு வீடு திரும்பினார். சிந்தனை: இயேசுவுக்கு நடக்கும் அநீதியான கொடுமையை பார்த்து கண்ணீர் மல்க நிற்கும் எருசலேம் மகளிருக்கு இயேசு, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் கூறுகின்றார். இன்று இவ்வுலகில் எத்தனை ஏழை மக்களும் ஆதரவற்றோர்களும் விதவைகளும் முதியவர்களும் ஆறுதலுக்காக ஏங்குகிறார்கள். சிந்திப்போம். ஜெபம். என் அன்பு இயேசுவே, ஆறுதல் தேவைப்படுபவர்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுக்க எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். இளம் தொழிலதிபர் ஒருவர் தன் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் பெரும் கடன் சுமைக்கு ஆளானார். அவருடைய சொத்துக்கள், தொழில் பத்திரங்கள் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை. சோர்வடைந்த அந்த இளைஞர் பூங்காவில் ஒரு பெஞ்சில் தனியாக அமர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தார். அங்கு வந்த முதியவர் ஒருவர் அவரது நிலையை கேட்டு, உனக்காக நான் உதவி செய்கிறேன் என்று கூறி வங்கி காசு ஓலையை அவரிடம் கொடுத்தார். பிறகு, இதில் உனக்கு தேவையான பணம் இருக்கிறது, அடுத்த வருடம் இதே இடத்தில் இதே நேரத்தில் இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விடு என்றார். அந்த காசோலையில் $5,00,000 என்று எழுதி ஜான் டி ராக்கஃபெல்லர் என்று கையொப்பம் இருந்தது. அதிர்ந்து போன அந்த இளைஞர் நிமிர்ந்து பார்த்தபோது அந்த முதியவர் அங்கு இல்லை. ஜான் டி ராக்ஃபெல்லர் என்பது உலக பணக்காரர்களில் ஒருவர். அந்த இளைஞர் அந்த காசோலையை உபயோகப்படுத்தாமல் பத்திரமாக வைத்திருந்தார். ஆனால் அந்த காசோலை இருக்கும் நம்பிக்கையில் மேலும் சிறு வங்கி கடன் பெற்று விடாமுயற்சியோடு மேற்கொண்டு அவருடைய தொழிலை விரிவுபடுத்தி கடன்களை அடைத்து தொழிலில் பல மடங்கு பெருக்கி வெற்றி பெற்றார். ஒரு வருடம் கழித்து அந்த முதியவரிடம் காசோலையை திருப்பிக் கொடுக்க அதே இடத்தில் அதே நேரத்தில் சென்றபோது அங்கு அதே முதியவர் அமர்ந்திருந்தார். இளைஞர் காசோலை திருப்பிக் கொடுக்க முயற்சிக்கும் போது அங்கு ஓடி வந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ், இந்த முதியவர் ஒரு பைத்தியக்காரர், எல்லோரிடமும் தன்னை பெரும் பணக்காரர் ஜான் ராக்ஃபெல்லர் என்று சொல்லிக் கொள்வார் என்று சொன்னார். இதை கேட்டு மீண்டும் அதிர்ந்து போன இளைஞர், அவருடைய முன்னேற்றத்திற்கு அந்த காசோலை காரணமில்லை, மாறாக தன்னுடைய தன்னம்பிக்கையும் முயற்சியும் தான் காரணம் என்று உணர்ந்தார். சிந்தனை: ரோமிய வீரர்களின் துன்புறுத்தல்களால் உடலில் சக்தி இல்லாததால் 3ஆம் முறை விழுந்த இயேசு தன்னம்பிக்கை என்னும் ஊன்றுகோலை வைத்து மீண்டும் எழுந்து லட்சிய பயணத்தை தொடங்குகிறார். இன்று நம்முடைய வாழ்வில் வரும் சோதனைகளையும் தோல்விகளையும் எதிர்ப்புகளையும் தடங்கல்களையும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் எவ்வாறு வெல்லப் போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். என் அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் வரும் இன்னல்களை
தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து வெல்ல வலிமை தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். ஒரு நாள் லண்டன் மாநகரத்தில் பெரும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. அதனால் பல வீதியோரங்களில் இருந்த பிச்சைக்காரர்கள் கடுங்குளிரினால் இறந்து போயினர். ஒரு வயது முதிர்ந்த பிச்சைக்காரர் தான் உடுத்தியிருந்த ஸ்வெட்டரை கழற்றி வீதியோரங்களில் குளிரில் நடுங்கிய சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்தார். ஆனால் கடும் குளிரினால் அந்த முதியவர் இறந்து போய்விட்டார். அந்த சிறுவர்களும் மற்ற பிச்சைக்காரர்களும் இறந்து போன அந்த முதியவர் மீதுள்ள உடைகளையும் களைந்து நிர்வாண பிணமாக்கினர். இந்த நிகழ்ச்சிகளை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த புகழ்பெற்ற விலை உயர்ந்த ஆடைகளை விற்பனை கடைக்காரர் உரிமையாளர் கோபமடைந்து, உங்கள் தந்தையின் உடலை இப்படி நிர்வாணமாக்கி விட்டீர்களே என்று அந்த சிறுவர்களை திட்டினார். அதற்கு அந்த சிறுவர்கள், இவர் யார் என்றே எங்களுக்கு தெரியாது, இந்த துணிகள் இல்லாவிட்டால் நாளை நாங்களும் பிணமாகி விடுவோம் என்று கூறினர். அந்த முதியவரின் தன்னலமற்ற செயலை கண்டு மனம் நெகிழ்ந்த கடை உரிமையாளர் வீதியோரங்களில் வசித்த பல பிச்சைக்காரர்களுக்கு குளிர்கால உடைகளை ஒவ்வொரு வருடமும் கொடுத்து உதவினார். சிந்தனை: உடைகள் மீது வெறித்தனம் கொண்டு ஊதாரித்தனமாக வாழ்கின்றோமா? பிறருக்கு உதவிட மறக்கின்றோமா? விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துகிறேன் என்று பெருமிதப்பட்டு கொண்டு ஏழை எளிய மக்களை மட்டம் தட்டுகின்றேனா? மற்றவர்கள் முகம் சுளிக்கும் நிலையில் ஆடைகளை உடுத்துகின்றேனா? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, உடைகளை வைத்து மனிதர்களை எடை போடாமல் இருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். காயம். இயேசுவின் கைகளும் கால்களும் ஆணிகளால் துளைக்கப்படுகின்றன. ஒரு ஆசிரியர் காலையில் அவசரமாக பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தார். தனது மணிப்பாஸை காணவில்லை என்று வீடு முழுவதும் தேடிக்கொண்டிருந்தார். பள்ளிக்கு தாமதமானதால் மணிப்பாஸ் தேடியும் கிடைக்கவில்லை. கோபத்தின் உச்சியில் இருந்த அவர் தனது வீட்டில் வேலை செய்யும் சிறுமியை தவறாக நினைத்து, நீ எனது மணிப்பாஸை திருடிவிட்டாய் என்று கத்தினார். மேலும் நீ ஒரு திருடி என்று சொல்லி காயப்படுத்தினார். ஒரு அடி அடித்து காயப்படுத்தி அடித்து விட்டார். மனம் உடைந்து போன சிறுமி அழுது கொண்டே போய்விட்டாள். பிறகு ஆசிரியர் பள்ளிக்கு வந்து சேர்ந்ததும் தன்னுடைய மணிப்பர்ஸ் பள்ளியின் லாக்கரில் இருப்பதை கண்டு தேவையில்லாமல் சிறுமியை திட்டி அடித்து விட்டோம் என்று மனம் வருந்தினார். வீட்டிற்கு சென்றதும் சிறுமியிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டார். ஆனால் மனமுடைந்து போன அந்த சிறுமி இனி ஆசிரியர் வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள்.
கோபத்தால் பேசும் வார்த்தைகள் ஏற்படும் மனக்காயம் என்றுமே உடல் காயங்களை விட மிக கொடுமையானது. சிந்தனை: இயேசுவின் கைகளும் கால்களும் துளைக்கப்படுகின்றன, ஆணிகளால் அல்ல, நம்முடைய பாவ செயல்களால் என்பதை உணர்வோம். இன்று எத்தனை முறை கடுமையான வார்த்தைகளாலும் கோபத்தாலும் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி கொள்ளும் போதெல்லாம் இயேசுவை ஆணிகளால் துளைக்கின்றோம் என்பதை அறிவோமா? சிந்திப்போம். ஜெபம். என் அன்பு இயேசுவே, பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிர்த்து வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். தனக்கான தீர்வை தானே எழுதி கொண்டார் இறைவன். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று மனிதகுல மீட்பிற்கான தன் திட்டத்தை தொடர்கிறார் இறைவன். தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு தீர்ப்பிடுகிறான், சாட்டையால் அடிக்கிறான், காரி உமிழ்கிறான், சிலுவை சுமக்க வைக்கிறான், அந்த சிலுவையிலேயே தன்னை அறைந்து கொலையும் செய்கிறான். அனைத்தையும் பொறுத்து கொள்கிறார். காரணம், மனித குலத்தின் மீது தான் கொண்டிருந்த அளவு கடந்த அன்பு. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்றவர் நமக்காக சிலுவையிலே தன்னுயிர் ஈந்து தொங்குகிறார். உங்கள் மீட்புக்காகவும் என் மீட்புக்காகவும் ஆண்டவர் இயேசு கொடுத்தது தன் விலை மதிப்பில்லா உயிர். மீட்பு பெற்றிருக்கிற நாம் மீட்பு பெற்றவர்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது விழலுக்கு இறைத்த நீர் போல, பன்றிகளுக்கு முன் முத்துக்களைப் போல பெற்ற மீட்பை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? வாழ்க்கை ஒருமுறை, அதை வாழ்வோம் சீரும் சிறப்புமாய். பல தலைமுறைகள் பயன்பெற 33 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை 2000 ஆண்டுகள் கடந்து இன்றும் பேசப்படுகிறது என்றால் எவ்வளவு அற்புதமான, மேன்மையான, பல தலைமுறைகளுக்கு பயனுள்ள தியாக வாழ்க்கையாக அது இருந்திருக்கும். 2000 ஆண்டுகள் பேசப்படுகிறது என்பதற்காக மகிழ்ச்சியான வாழ்க்கை, கஷ்டமில்லாத வாழ்க்கை என்றெல்லாம் சொல்ல முடியாது. கடுமையான பல எதிர்ப்புகள் மத்தியில் மதிப்பீடுகளை வாழச் செய்த வாழ்க்கை. நாமும் வாழ்வோம் நம் வாழ்க்கையை பல தலைமுறைகள் வாழ்த்த, பல தலைமுறைகள் பயன்பெற நம் முழு முதற் தலைவராம் ஆண்டவர் இயேசுவின் முன்மாதிரியை மனதில் பதிய வைத்து வாழ்வோம். அன்பின் தேவனே, நீர் கொடுத்திருக்கிற அழகான அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி. இந்த வாழ்க்கையை எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு உமது மதிப்பீடுகளின்படி வாழ வைக்கவும், மகிழ்ச்சியோடு வாழவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். ஒரு ஊரில் பெயர் தெரியாத நோயால் பல மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள்.
மருத்துவ வசதி இல்லாத நிலையில் அந்த ஊரில் வசித்து வந்த ஒரு மருத்துவரின் குடும்பம்தான் அந்த ஊரின் ஹாஸ்பிட்டல். அந்த மருத்துவர் பெயர் தெரியாத நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க தன் மகனை அழைத்து கொண்டு காட்டுக்கு சென்றார். அவர்களுக்கு தேவையான மூலிகைகள் சிறிதளவு கிடைத்ததும் மருத்துவர் தன் மகனிடம், இந்த மூலிகைகளை கொண்டு போய் அம்மாவிடம் கொடு, அவர் மருந்து தயாரித்து உடனடியாக தேவைப்படும் நோயாளிகளுக்கு கொடுத்து காப்பாற்றுவார் என்றார். நான் மற்ற மூலிகளை பறித்து கொண்டு நாளை திரும்பி வருவேன் என்று கூறினார். அந்த சிறுவன் தந்தையின் விருப்பப்படி வேகமாக மூலிகைகளை எடுத்துக்கொண்டு முட்கள் நிறைந்த காட்டு வழியாக ஓடி வந்தான். தனது வீட்டிற்கு வந்தவுடன் மூலிகைகளை தனது அம்மாவிடம் கொடுத்துவிட்டு, அம்மா, எனக்கு மிகவும் சோர்வும் தூக்கமும் வருகிறது என்று கூறினான். அதற்கு அவன் அம்மா, சரி மகனே, நீ ஓய்வெடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு தன் ஊர் மக்களுக்காக மருந்து தயாரிக்க சென்று விட்டார். வெகு நேரமாகியும் தனது மகன் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்காத காரணத்தால் மகனை எழுப்ப முயற்சிக்கும் போது தன் மகன் இறந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். மகனின் உடலை மடியில் வைத்து கதறி அழுதார். அவன் காட்டு வழியாக வேகமாக ஓடி வந்தபோது சில விஷ முட்கள் காலில் குத்தியதால் அவன் இறந்து போனான் என்பதை அறிந்த அந்த ஊர் மக்கள் மருத்துவரின் குடும்பத்தின் மகனை தியாகத்தின் போற்றினார்கள். தீராத வேதனையில் மகனின் தியாகத்தை நினைத்து பெருமை கொள்கிறார் தாய். சிந்தனை: 10 மாதம் வயிற்றில் சுமந்த இயேசுவை உடலை மரியாவின் மடி வைத்து சுமக்கிறார். தவிப்பு, ஆத்திரம், அழுகை, துயரம் இவை அனைத்தும் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் மரியா தன் மகனின் இறந்த உடலை மடி சுமக்கிறார். ஆனால் தியாகத்தின் உச்சக்கட்டமும் இதுவே என்பதை உணர்கின்றோமா? இன்றே எத்தனை அம்மாக்கள் பொது நலத்திற்காகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் தியாகம் செய்கிறார்கள். பொது நலத்தில் நம்முடைய தியாகம் எத்தகையது? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இறைவா, உம்மை போலவும் தாயைப் போலவும் தியாகம் உள்ளம் கொண்டவர்களாக வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. சிலுவை சுமக்கும் தியாக வீரா, வலிமை நீ அளிப்பாய், உன் வழியில் நான் நடக்க. 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகை மீட்டு காப்பாற்றினீர். ஒரு சின்ன கிராமத்தில் பணக்கார தலைவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கடினமான மனிதராய் வாழ்ந்து வந்தார். மக்களை தாழ்வாக நினைக்கும் மனிதராகவும், ஏமாற்றி பணம் பறிக்கும் மனிதராகவும், தன்னிடம் வேலை செய்பவர்களை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தும் மனிதராக வாழ்ந்து வந்தார். அதே கிராமத்தில் மற்றொரு எளிமையான மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் அடுத்தவர்களுக்கு உதவும் குணமுள்ள நல்ல மனிதர். பல ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உணவு உடைகளை மாதந்தோறும் கொடுத்து உதவும் மனிதராக வாழ்ந்து வந்தார். இவரும் ஒரு நாள் மரணம் அடைகிறார். பல வருடங்கள் கழித்தும் நல்ல மனிதரின் கல்லறை பூக்களால் அலங்கரித்து பல வண்ண நிறங்களால் அழகு செய்யப்பட்டு மெழுகுவர்த்திகள் ஏற்றி எப்பொழுதும் எழில் மிகுந்த கல்லறையாக இருந்தது. ஆனால் கெட்ட பணக்கார தலைவனின் கல்லறையோ பாழடைந்து போய் முட்புதர்கள் முளைத்து கவனிப்பார் யாரும் இல்லாத கல்லறையாக இருந்தது. நம் கல்லறையில் மலர்கள் வீழ்வதும், மாலைகள் குவிவதும், அல்லது முட்செடிகளும் கள்ளிச்செடிகள் வளர்வதும் நாம் வாழும் வாழ்க்கையில் உள்ளது என்பதை நினைவில் கொள்வோம். சிந்தனை: நம்முடைய பாவங்களால்
கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து இறந்த இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் இயேசு புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறார். கல்லறை என்பது நமது கோபம், அகம்பாவம், பகைமை, போராமை, கர்வம், ஆணவம் ஆகிய அனைத்தும் மறைந்து போய் இறந்து போய் அடங்குகிற இடம் மட்டுமல்ல. ஆம், கல்லறை ஒரு முடிவல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. எனவே மரணத்துக்கு பின்பும் வாழ்வு உண்டு என்பதை நினைவுபடுத்துகிற இடமாக கல்லறை இருக்கிறது. நல்ல மனிதர்கள் கல்லறையில் விதைக்கப்படுவார்கள், கெட்ட மனிதர்கள் புதைக்கப்படுகிறார்கள். நாம் புதைக்கப்பட வேண்டுமா, விதைக்கப்பட வேண்டுமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் மண்ணகத்தில் இருந்தாலும் விண்ணகத்தில் உம்மோடு வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த நம்பிக்கையாளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். அன்பின் தேவனே, உம்மோடு பயணிக்க உம் பாடுகளை தியானிக்க இந்த நிமிடங்களை தந்தமைக்கு நன்றி. பரிசுத்த பாப்பரசரின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.